லவ்னா சாதாரண லவ் இல்ல, அப்படி ஒரு லவ். இல்லாம செஞ்ச கவுக்குறாள நாட்டு புளிக்க போல சுடு வெயிலுக்குள்ள கிடக்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசெட் நான் ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். அதை ஃபஸ்ட்டு ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும், அதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வச்சுங்க, ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாமளே க்ரியேட் பண்ணது தான். இது நோட் ஆப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நான் வீடியோவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். டேரெக்டாக நீங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போகணும். ஓகே, மீடியாவில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் அதில் ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாயிண்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம் அந்த ஏரோவை யூஸ் பண்ணி. அந்த ஏரோ வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஏரோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெட் லைன் மூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாங்லேயே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஆட் பண்ண ஆடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வரும். அதனால் இந்த வீடியோவோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து மூவ் ஆகிற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். எந்த இமேஜ் வேணால் நீங்கள் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 இமேஜ் மட்டும் இதில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுற ஐக்கன் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சிடுறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் நிறையன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரைட் சைடு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம் சென்டராக. இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கன் பக்கத்தில் ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு நான் வந்து எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து இப்படியெல்லாம் எடிட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் வந்து எடிட் பண்ணணும். அதாவது அலைன்மெண்ட்டில் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து எப்படி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜும் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லின்னு மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்னொரு பீஸை சொல்லியிருப்பேன், ஷேகர் பீஸ்ன்னு. அந்த பீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஏரோக்கு பக்கத்தால், அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண இமேஜை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ப்ளஸ் போட்டு பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பேஸ்ட் லேயர்னு ஒரு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேஸ்ட் ஸ்டைல்னு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த 4 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த எஃபெக்ட் அப்படியே இதில் அப்ளை ஆயிரும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் வந்து போய்க்கோங்க. அதில் போய்ட்டு அந்த 4ஐயும் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த 4 எஃபெக்ட்டையும் 4 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது டிசேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபில் கம்போசிஷன்ஸ் ஏரியா கொடுக்குறது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. எகைன் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானுக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. இதில் ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.